பாடி படுத்துக்க சாரா. சாராம்மா படு சாராம்மா. சாரா படு சாரா. இங்கிட்ட படு. பிள்ளைங்க எல்லாம் இங்கதானே இருக்காங்க. படு சாரா. தூக்காத சாரா. சும்மா சும்மா வம்பிழுக்காத பிள்ளைங்கள போட்டு. ஏய் இங்கிட்ட அங்கிட்ட தூக்கிட்டு போறதுல இவளுக்கு என்ன இப்படி இருக்குன்னு தெரியலையே. ஹீரம்மா நீனே பார்த்துக்க ஹீரம்மா பிள்ளைங்களெல்லாம். இந்த சாரா ரொம்ப பண்றா. பிள்ளைகளை தூக்கி தூக்கி அலைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரா தன்னை பிரியமாக உணர்ந்து தரணும். ஹீரோ கலர்லயே இருக்கு. குட்டி பாப்பா அது இன்னும் அங்கே போயிட்டு ஒன்று. மேடம் வந்து அலுப்பாய் போய் படுத்திருக்காங்க. ரொம்ப அலுப்பு, சுத்தமாக முடியல மேடம்க்கு. அப்படியே டயர்டாகி போய் படுத்திருக்காங்க. என்ன விஷயம்னா, நேற்று சாயந்தரத்துலேருந்து பிள்ளைங்களை தூக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு இருந்தா. அந்த ரூமில் வைக்கணும் இந்த ரூமில் வைக்கணும்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சா, கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அமைதியாகிட்டாலே சரின்னு சொல்லிட்டு அவளோட இடத்துல கொண்டு போய் போட்டோம். அமைதியாக படுத்துட்டா குழந்தைங்களோட. மறுபடியும் வந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. மணி 12 12:30 மணி இருக்கும். திடீர்னு மண்டைக்கு கிறுக்கு ஏறிடுச்சு. திருப்பியும் பிள்ளைகளை தூக்கிட்டு வெளியில் ஓடி வரா. அப்படியே கண்ணை சந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தா கையாமையான்னு ஒரே சவுண்டு. பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு வரா போல இருக்குது. ஒரே சத்தம் பிள்ளைங்க. அப்புறம் திருப்பியும் அந்த பிள்ளைங்களை எங்கே வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு கிட்ட பார்த்துருந்தா பால்கனி ஆண்டை கொண்டு போய் ஒருத்தையை போட்டுட்டு உக்காந்துட்டா. அப்புறம் திருப்பி பால்கனி ஆண்டை கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணி அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அந்த பால்கனியை மூடி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவாள் அப்படின்ட்டு. அங்கே டப்பாலாம் வச்சுக்கிச்சு. அவளை செட்டில் பண்ணி விட்டுட்டு சரின்னு படுத்தேன். ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சரி உன்னைய பற்றி தான் சொல்கிறேன். நீ நல்ல பிள்ளைல அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூக்கமே இல்லை. மறுபடியும் கொண்டு போய் எங்கிட்டாவது போட்டுருவாளோ பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தா விடிகாலையில் கொஞ்சம் நேரத்தில் ஒரே சத்தம். என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரு பிள்ளையை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வரா. ஓடி வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கிறா. இதே போலவே மாற்றி இடத்த மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கா இவ. அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு மேடம்க்கு. இன்னுமா பிள்ளைக்கு அப்படியே வீடு மாற்றி ஒரு வீட்டுக்காக போய் டயர்டாகி போய் படுத்துட்ருக்கா. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னா கத்துறது, சவுண்டு கொடுக்கறது, மியாவுன்றது. அப்படியே பாவமாக சவுண்டு கொடுக்கறது எல்லா வேலையும் பார்த்துட்டு. ஹீரா பாருங்கள் சமத்தாக உட்காந்துட்ருக்கா. தங்க பிள்ளை பாருங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இவ பண்ணுறது எல்லாத்தையும் அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காள் இவ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே கொண்டாந்து வச்சுருக்கா. இப்போ ஃபைனலாக இந்த இங்கே ஒருத்தர் படுத்திருக்கானா, இந்த அங்கே மீதம் 4 பேர் படுத்திருக்காங்க. இதுக்கு இந்த அணைப்புக்கு இந்த கார்ட்போர்டு அட்டையை வச்சு இந்த திருப்பியும் அந்த செட்டப்பை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வந்து விழுந்துடக்கூடாதுல்ல. அதனால் வேண்டி இந்த வேலை எனக்கு கரெக்டாக இருக்குது. இவங்களோட வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு இன்டீரியல் ஒர்க் பார்க்குறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்பப்போ எல்லா இடத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டே இருக்காலாம். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி அவங்க கீழே வந்து விழாத மாதிரி சேஃப்டி பண்ணுறது எனக்கு ஒரு வேலை, கரெக்டான வேலையாக இருக்குது. இந்த பாருங்கள் படுத்துட்டா வந்துட்டு என் பக்கத்தில் இங்கேயே வந்து படுத்துட்டா. என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா பிள்ளைங்களை காட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து படுத்துட்டா பாருங்கள். டயர்டாகுது, முடியல அவளால். நாக்கை போட்டு நிற்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அந்த வேலைக்கு கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கா. இது அவங்களோட ஹேபிட் ஆகிடுச்சு. இதை மாற்றவே முடியாது, வேறு வழியே இல்லை. அதனால் அவங்க எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி தடுப்பு வச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து மாற்றாத அளவுக்கு நான் சேஃப்டி பண்ணுறேன். மறுபடியும் தூக்கிடுறா. இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியல அடுத்தது. இப்போதைக்கு தங்க பிள்ளைங்க எல்லாம் இங்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சமையல் வேலையும் ஆகிட்டுருக்கு. சாப்பிட உட்காந்த அம்மா கறி உடனே கத்துற சத்தம் கேட்டதும் இந்த வந்துட்டுருக்கா பாருங்க. வந்துட்டா, கத்துற சத்தம் கேட்டுச்சான், அதனால வந்துட்டா. இங்கே குட்டி கருப்பன் கத்திக்கிட்டு இருக்காண்டி, அவனை பாருடி. என்னென்ன தூங்குற பிள்ளையில எழுப்பிட்டு இருக்கா. குட்டி கருப்பனை பாருடி. அவனை பாருடி. பத்தியில எவ்வளோ அழகாக வந்து சமத்தாக வந்து கிட்டக்கு வந்து படுத்துருக்கிறத. பார்த்தீங்களா? அம்மா வந்ததும் அவங்க அம்மா வந்துருச்சான். கிட்டக்க போகிறான் கிடக்கடன்னு. கொஞ்ச நேரம் தூக்கத்தில் இருந்தால் தான் உண்டு. மற்றபடி முழிப்பு வந்துருச்சுன்னா அவங்க அம்மா இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே இந்த குட்டி கருப்பெல்லாம் ரொம்ப அநியாயம். வாய பாருங்க. வேணிட்டு இருக்கான் பாருங்க. இவன் பிரச்சனையே கிடையாது.
என்னன்னாலும் சரி தான், நான் பாட்டுக்கு தூங்குறேன்னு தனியாக வந்து படுத்திருக்கான். அப்போ படுத்துருந்தாம்ல, நான் சொன்னேன்ல தனியாக ஒருத்தன் படுத்திருக்கான், அவன் தான் இது. தனியாகவே படுத்திருக்கான் பாருங்கள். யார் கூடயும் அதிகமாக சேர மாட்டேங்கிறார் இவர். தனிமையிலே வந்து படுத்துக்கிறதாரு. அம்மா இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி. எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. நக்கி நக்கி எழுப்பி விட்டுட்டா மொத்த பெரியும். க்ளீனிங் ப்ராசஸில் இருக்காங்க மேடம். பிள்ளைங்களை க்ளீன் பண்ணி விட்டு இந்த அம்மாவும் க்ளீன் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சரி, இவங்க வந்துட்டு 100 வாட்டி க்ளீன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. தூங்குகிற பிள்ளைங்களை கூட க்ளீன் பண்ணி எழுப்பி விட்டுருவா. மூஞ்சா பாரு நல்லா எப்படி இருக்குன்னு. நல்லா தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களை போட்டு இழுத்து போட்டு அப்படியே இழுத்து க்ளீன் பண்ணி அப்படியே இறக்கி விட்ருவா கீழே. பாலை குடிச்சிட்டு இருப்பாங்க, நக்கு நக்கு நக்குன்னா என்ன ஆகும், டப்புன்னு கீழே வந்துடும். அது குட்டியோண்டு கிடக்கு. இவளோட ஃபோர்ஸை கொண்டு போய் அவங்கக்கிட்ட காட்டினா திருப்பியும் உடனே வீச்சு 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 வீச்சுன்னு அவங்க கற்றுவாங்க. வந்து பார்த்து எடுத்து கரெக்டாக வைக்கணும் திருப்பியும் பால் குடிக்கிறதுக்கு. சேப்பங்கிழங்கு வறுவல், பருப்புக்கீரை கடையல், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவலோட இன்னைக்கு சாப்பாடு. இந்த தங்கக்குட்டி என்ன செஞ்சானா, நைட்டு போல் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பிள்ளைங்களை போய்ட்டு பார்க்குறான். பகலுக்கெல்லாம் சீரை போட்டுட்டு பாருடா பிள்ளைங்களை பாருடான்னா பார்க்கறல. ராத்திரி பார்த்தா பாப்பா வந்து எழுப்புறா, மீ அங்கே பாருங்க மீ அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க மீனா. அழகா இதே போலவே இந்த அப்படி உட்காந்துருக்காம்ல, இதே போலவே உட்காந்து அந்த பிள்ளைங்க அசைகிறது எல்லாத்தையும் உட்காந்து ரசிக்கிறாராம்மா இவர். ஏன் எங்கள் முன்னாடி பார்த்தா என்னவா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து போயிட்டு பிள்ளைங்கள பார்க்குறாராம்மா. எவ்வளவு பார்த்துக்கங்க. கொழு பிடிச்சவன். இது வந்து சாராமாவுக்கு வந்து கொடுக்க சொல்லி கொடுத்த சிறப்பு. இது வந்துட்டு நார்மலாக வந்து ஃபுட்டில் வந்துட்டு கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. காலையிலையும் ராத்திரிலையும் வந்துட்டு கலந்து குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு அவங்க ஃபுட்டில் கலந்துட்டோம்னா ஈஸியாக வந்து குடிச்சிடுவாங்க. நம்மளாம் வாயில் ஊற்றினோம்னா குடிக்க மாட்டாங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்துட்டு கண் பார்வைக்கு, முடி நல்லா வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு, ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு, நல்லா சுறுசுறுப்பாக மூளை நல்லா வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு சிறப்பு இது. ஸோ இதுவுமே வந்துட்டு சாராமாக்கு வந்து இப்போ நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்ணப்பார் கண்ணை அழகப்பார். உங்கள் அக்கா வந்துட்டாலாமா, அதனால் எந்திரிச்சு அப்படி கிட்ட போகிறாரு. இங்கே பாருங்க. உட்காந்து ஐயோ எப்படி பார்க்குறான் பார்த்தியா உன்னை, எப்படி பார்க்குறான் பாரு உன்னை, மேலே நிமிர்ந்த மாதிரி. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, உரசுறாண்டி உன்னைய, உரசுறானாம்மா. பாசத்தை காட்டுறாராம்மா, ஒரு பாசத்தை. தங்கப்பில் பாசத்தை காட்டுறாராம்மா. திருட்டுத்தனமாக போயிட்டு ராத்திரி போய் பார்த்துட்டு இருந்தால பிள்ளைகளை. திருட்டுத்தனமாக போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆசையெல்லாம் இருக்கு, பாசம்லாம் இருக்கு, ஆனால் சும்மா சீனை போடுறது, அப்படியே கண்டுக்காத மாதிரி சீன் போடுறது. என்னடா இடே, பிள்ளைங்க கத்துனா திரும்பி பார்க்கான். உடனே அவங்க அம்மா கிட்டக்க போகிறாலாம், அவங்க அம்மாவையே பார்க்குறான். நமக்கு தெரியாமல் ராத்திரியில் போயிட்டு இவர் விசிட் பண்ணுறாரு போல இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு போயிட்டு பார்க்குறாங்க போல். இல்லை ஹீராம்மா வந்துட்டு அப்படி கிடையாது, நம்ம எதிர்க்கவே கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தா. இல்லைம்மா ஹீரா குட்டியே என் கிட்டக்க வரானா, ஹீராவை நான் போயிட்டு பேசுகிறேண்ணா, அதனால வேண்டி கிட்டக்க வராராம்மா இவர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே, அதனால என்னையே காட்டுங்க, என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரம்மா வந்துட்டு. ஏண்டா என்ன, ஏன் ராத்திரி போய் திருட்டுத்தனமாக பார்த்த பிள்ளைங்கள? நைட்டு போல் ஏன் போன, எல்லாரும் தூங்கிட்ட பிறகு போய் பார்க்குற நீ? அப்படின்னா பூ வேணுமா, இந்தா சாப்பாடு வேணுமா, அது கேட்குறாரு வந்துட்டு. போதும் நீ பேசுனதெல்லாம் போதும், எனக்கு சாப்பாட்டை கொடு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஹீரா குட்டி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா, சாராமாவும் சாப்பிட்டுட்டா, அவள் பிள்ளைங்க கிட்ட போய் உட்காந்துருக்கான். இப்போ இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். வந்து சாப்பிடுவா, கை வலிக்கு, நான் எவ்வளோ நீட்டி விட்டுறது, கிட்ட வந்து சாப்பிட்டா என்ன?
இவர் எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்துல கையை நீட்டு போய் ஊட்டணும்.